இடங்களிலே கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எம்மாவூரில் உள்ள 2 சீஷர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் சஞ்சரித்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட தான் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அவரோடு கூட தான் அவருடைய பாதையில் நடந்து வந்தார்கள். நாளும் அவரை இயேசு என்று, உயிர்த்தெழுந்த இயேசு என்று அறியாமல் அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்துக் கொடுக்கும் பொழுதும் அதை அறியாதிருந்தார்கள். அவர் சென்ற பின்பு அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா இந்த ஒருவரை ஒருவர் வினவிக் கொண்டு எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி போனதை வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு அந்த வார்த்தையிலே நம் வைராக்கியம் கொண்டவர்களாக அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களை தைக்கப்பட்டு இந்த வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய், இந்த சத்தியங்களை விட்டு விலகாதபடிக்கு, அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத இருதயம் நமக்கு வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற நல்ல வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா காலை முழுவதும் உபவாச ஜபத்தில் இதனுடைய மகிமையை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து நம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டு பொழுதும் சத்திய போதனை உயிர்மீச்சு கூட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களையும், அதை விட ஒருபடி மேலாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலே பெருகத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற வார்த்தையின்படி எங்கள் காதுள்ளவர்களாய் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தலைமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, காலையிலே தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை கொண்டு அதிகமாய் இடைப்பட்டதை நாம் உணர முடிந்தது. எல்லா மனுஷர்களும் ஆசாரியர்களே என்கிறதை தேவன் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் காண்பித்து கொடுத்து, நாமும் ஆசாரியத்துவத்திற்கு உரியவர்களாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாமும் அவரோடு கூட மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் என்பதையும் இன்றைய காலையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டதை நாம் நன்றாக உணர்ந்தோம். இன்றைக்கும் கூட இந்த சத்திய போதனை உயிர்மீச்சு கூட்டத்திலே ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானித்து அந்த கூட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்கிற தலைப்பு அது சரியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இதை தொடர்ந்து சொல்லும் பொழுது 14வது வசனத்திலே, நம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்கிறது. பிரியமானவர்களே, நாம் அதிகமாய் தியானித்த ஒரு பகுதி தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலே. 1வது அதிகாரத்திலிருந்து இந்த 13வது அதிகாரம் முடிகிற வரைக்கும் கிறிஸ்து எவ்விதமாய் அந்த பூர்வ காலங்களில், அதாவது ஆதி நாட்களில் இருந்து கிறிஸ்துவானவர் எவ்விதமாய் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதையும், அவர் தேவதூதரிலும் எப்படி மகிமையானவர் என்பதையும்,
மோசேவை காட்டிலும் அவர் பெரியவர் என்பதையும், யோசுவாவை காட்டிலும் பெரியவர் என்பதையும், ஆரோன், மெல்கிசேதேக் என்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எபிரேயர்கள் நிருபத்திலே பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உடைய வித்தியாசத்தையும், அதில் எவ்விதமாய் கிறிஸ்து பழைய உடன்படிக்கையிலும் காணப்படுகிறார் என்பதையும் இந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவர் மோசேயை காண்பித்து கொடுத்து, இந்த மோசேயை காட்டிலும் கிறிஸ்துவானவர் பெரியவர் என்பதை அந்த இடத்துல அழகாய் சொல்லி கொடுப்பார். இந்த மோசே என்பவர் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று என்னாகமத்தின் புஸ்தகம் நான் நினைக்கிறேன் 12வது அதிகாரம் சரியாக இருக்குமே. ஆனால் திருப்பிக் கொள்ளலாம். ஒரு விஷயம் கூட அதை நாம் பார்த்துவிட்டு, இந்த மோசேயை குறித்து தேவன் எவ்விதமான ஒரு சாட்சியை கொடுத்தார் என்பதை என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். 7வது வசனம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இந்த வசனத்தை காண்பித்து கொடுத்துதான் மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தாலும் குமாரன் அவரை காட்டிலும் பெரியவனாய், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனை காட்டிலும் இந்த வீட்டை உண்டு பண்ணினவர் பெரியவர் என்பதை காண்பித்து கொடுத்து, இவரே அந்த வீட்டை உண்டு பண்ணினவர் என்று சொல்லி நம்மை அந்த வீட்டிற்கு பங்குள்ளவர்களாகவும் இந்த எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரத்திலே அழகாய் காண்பித்து கொடுக்கிறார். 6வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். மதிய வேளையில கூட தியானிக்கும் பொழுது நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை இந்த பழைய பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், அதற்கு பின்பாக நம்முடைய திருச்சபைகளை வழிநடத்தி வந்த பழைய பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், அவர்கள் கண்டுகொண்ட ஒரு மேன்மையான ஒரு சத்தியம் என்னவென்றால், நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இங்கே சொல்லும் பொழுது நாம் அவருடைய வீடா இருப்போம் என்று சொல்லிவிட்டு அடுத்து உடனே இஸ்ரவேல் ஜனங்களை தான் காண்பிச்சு கொடுக்கிறாங்க. பாருங்க, இஸ்ரவேல் என்பது சபைக்கு அடையாளமாக, நாட்களிலே இஸ்ரவேல் என்பது சபைக்கு அடையாளமாக காண்பித்து கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருந்தாலும் தேவனுடைய ஆளுகையை பெற்ற, அதாவது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசமாக, தேவனுடைய ஆளுகை முற்றிலுமாய் இருக்கக்கூடிய, தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் இடைபடக்கூடிய ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அது இந்நாட்களில் இருக்கக்கூடிய சபைக்கு அடையாளமாகத்தான் அந்நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தையே தேவன் வைத்திருந்தார் என்று நம் வேதத்திலே பல திருஷ்டாந்தங்களின் மூலமாக பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 10வது அதிகாரத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக, அவர்களுக்கு நடைபெற்ற எல்லா காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அவர்களுக்கு கானானை குறித்த பயணத்தை குறித்தும், அந்த கானான் தேசத்திலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரமான அந்த தேசத்திலே அவர்கள் எவ்விதமாய் இடறி விழுந்து போனார்கள் என்பதையும், அவ்விதமான ஒரு பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை எச்சரிப்பாகவே இந்த எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். நாம் வாசித்ததற்கு முந்தின வசனத்தை பார்த்தோம்னா 11வது வசனத்துல, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இது எங்க இருக்கு அப்படின்னா 95வது சங்கீதத்துல நாம் பார்க்க முடியும். 95வது சங்கீதத்துல கர்த்தரை கம்பீரமாய் பாடி என்று அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தை அழகாய் எழுதும் பொழுது, அவர்கள் எவ்விதமாய் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்றும், தேவனுக்கு எவ்விதமாய் அவர்கள் கோபமூட்டினார்கள் என்றும், அதனாலே அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர்களுக்கு ஆணையிட்டேன் என்று தேவனுடைய கோபத்தை காண்பித்து கொடுத்து, அடுத்து அதாவது பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாய் இருந்த இஸ்ரவேல் சபை, இஸ்ரவேல் தேசத்தை, அதாவது நிழலாட்டமாய் இருந்த சபையை காண்பித்து கொடுத்து புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சபைக்கு எச்சரிப்பா எழுதுறாரு, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க பிரியமானவர்களே, அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக ஜீவனுள்ள தேவனை விட்டு தங்களுடைய இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினபடியினாலே அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான, 20,000 மேற்பட்ட 6 லட்சத்துக்கும் அதிகமான காலாட்களில் யோசுவா, காலேப் என்கிற இருவரை தவிர யாருமே இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை.
எதனாலே அவர்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் உண்டானது? என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாமே இந்த கீழ்ப்படியாமைக்கு வேறா இருக்கக்கூடியது அவிசுவாசம் தான். ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிச்சு பாருங்க, கீழ்ப்படியாமை தான் பாவம். அவன் ஒரு பொய் சொல்றான், பிசாசானவன் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று ஒரு பொய் சொல்றான். இவங்க கீழ்ப்படியாம அதை பறிச்சு புசிச்சுட்டாங்க ஏவாள். ஆனா அந்த இடத்துல கீழ்ப்படியாமை அவிசுவாசத்துலதான் ஆரம்பிக்கும். தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாம பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததன் விளைவு. அப்ப தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இல்லாதபடியினாலே அவர்கள் தேவனோடு இருக்கக்கூடிய உறவை இழந்து போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால் இந்த கானான் தேசத்திலே இவர்கள் எதை இழந்து போனார்கள் என்பதையும், ஒரு சில தேவ மனிதர்களோடு இருந்த ஜனங்கள், தேவ மனிதர்களோடு தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த மனிதர்களோடு இருந்த ஜனங்கள் அதை எவ்விதமாய் இழந்து போனார்கள் என்பதை ஒரு சில மனிதர்களை நான் வேகமாய் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்கள், இதற்கு ஆதாரமாக முதலாவது ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அது யார் என்றால் கேயாசி என்கிற ஒரு மனிதன். இந்த கேயாசியை குறித்து நாம் தியானித்து அவன் எவ்விதமாய் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பங்கை அவன் இழந்து போனான் என்பதையும், அதுல எவ்விதமான அவனுக்கு ஒரு பொருளாசையினாலே அவன் எவ்விதமான இதை இழந்து போனான் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் இடறி போனார்கள் என்பதையும், யாக்கோபு எழுதின நிருபத்திலே அவர் எவ்விதமாய் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதையும், அதிலிருந்து விடுபடுவதற்கு என்னதான் வழி என்பதையும் நாம் காண்பித்து கொடுத்து, இதை தாண்டி நம்ம வேற எதையுமே பார்க்க போறதில்லை. இதை காண்பித்து கொடுத்து நான் செய்தி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்கள், நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல சீரியா தேசத்தை சேர்ந்த ஒரு படைத்தலைவன் இருக்கிறான், நாகமான் என்கிற ஒரு மனுஷன். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிலரை அடிமைகளாக பிடித்து கொண்டு வந்த பொழுது அதுல ஒரு சிறு பெண்ணும் இருக்கிறாள். அவருடைய பெயர் கூட அதுல குறிப்பிடப்படவில்லை. ஒரு சிறு பெண் அந்த இடத்துல இருக்கிறார். இந்த நாகமான் என்பவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அதன் மூலமாக அவன் அதிகமாக வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறான். இதை பார்த்த அந்த சிறு பெண், தன்னுடைய எஜமானுடைய வியாகுலத்தை பார்த்த அந்த சிறு பெண் அவருடைய எஜமாட்டியின் இடத்தில் சென்று, என்னுடைய எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய வியாதியை சுகமாக்குவார் என்று. அங்க உண்மையிலே அது ஒரு நற்செய்தி தான். பாருங்க, இந்த குஷ்டரோகம்ங்கிறது நமக்கு தெரியும், அது ஒரு உணர்ச்சியற்ற சரீரத்தை குறிக்கும். இங்க பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் வந்துட்டு அப்படின்னா இந்த இடத்துல அவங்க ஊசி வச்சு குத்துனால என்ன செஞ்சாலும் அதுல உணர்ச்சியே இருக்காது. நாளடைவில் அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே அரித்து அந்த உடல் பாகங்களை தின்றுவிடும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க குஷ்டரோகம் இருக்கிற நம்ம ஒரு சிலரை பார்த்துருப்போம். அவங்க ஒருவேளை கவனிக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா அவருடைய உடல் உறுப்புகள் அந்த பாகங்களை அதை அரிச்சு அதை அப்படியே காலி பண்ணியிருக்கும். அப்போ இந்த உணர்ச்சியற்ற, இந்த உணர்வில்லாத இந்த சரீரம் உணர்வடைய இவர் எங்கதான் போகணும் அப்படின்னா சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல, அதாவது எலிசாவின் இடத்துல போக வேண்டும் என்பது அந்த பெண் கொடுத்த நற்செய்தியா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நாமும் கூட உணர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய உணர்வில்லாத இருதயத்தின் நிமித்தமாக நம் உணர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தேவனை அறியாதபடிக்கு நம் மனதும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். சீரியா என்பது அது இஸ்ரவேல் தேசத்திற்குரியது அல்லது புறஜாதிகள். நாமும் அப்படிதான் உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலைமதியாத திருச்சரீரமும் ரத்தத்தின் மூலமாக அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் பரிசுத்தமாக்கப்பட்டார், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த நற்செய்தியை நமக்கு யாரோ ஒருவர் மூலமாக அறிவித்து அந்த உணர்வுள்ள இதயத்திற்கு நேராக நாமும் கடந்து சென்றதை இடங்களை நீங்க உண்மையில இந்த 2 ராஜாக்கள் 5 பார்க்கும் பொழுது இந்த நாகமான் இருக்கிற இடத்துல நான் என்னதான் வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த நாகமான் இருந்த இடத்துலதான் நானும் இருந்தேன். உணர்வில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உணர்வில்லாத ஒரு இருதயம், தேவனை தேடாத ஒரு இருதயம், உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இருதயம், அவலட்சணமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்த ஒரு இருதயம். ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதை குணமாக்குவதற்கு ஒருவர் இருக்கிறார், இதை குணமாக்க ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த உணர்வில்லாத இருதயத்தை உணர்வுள்ளவனாக மாற்றுவார் என்று என்னுடைய பழைய மனுஷனை கலைந்து போடத்தக்கதான ஒரு நற்செய்தியை நமக்கு அறிவித்தபடியினாலே
நாம் சீரியாவில் இருந்து இல்ல பாளையத்திற்கு புறம்பா போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது. எருசலேம்ல பாளையத்திற்கு புறம்பா கிறிஸ்து அங்க பாடுபடுகிறார். தேவாலயம் எருசலேமுக்குள்ளதான் இருக்கு. ஆனா மகிமை எங்கதான் இருக்கு, நம்முடைய பலி எங்கதான் செலுத்தப்படுது அப்படின்னா பாளையத்திற்கு புறம்பதான். பிரியமானவர்கள், எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரத்துல நம்ம அதை தெளிவாய் பார்க்க முடியும். தேவாலயம் எருசலேமுக்கு நடுவுல தான் இருக்கு. எருசலேமுக்கு நடு மத்தியில தான் தேவாலயம் இருக்கு. ஆனா பலி எங்க செலுத்தப்பட்டுச்சு, நம்முடைய பாவ நிவிர்த்தி எங்கதான் செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னா பாளையத்திற்கு புறம்பு தான். அங்க பலி செலுத்தப்படுது. தேவாலயத்தில் உள்ள திரை இரண்டாய் கிழிஞ்சது. அப்போ அங்க செலுத்தப்பட்ட பலி இங்க மகிமையை நமக்கு காண்பித்து விட்டது. இதே போலதான் இந்த நாகமானுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, சமாரியாவுக்கு போக வேண்டும் என்று. சமாரியாவுக்கு சாதாரணம் அல்ல, தீர்க்கதரிசியின் இடத்துல போகணும். அந்நாட்களிலே தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் இடத்தில் மாத்திரம்தான் இருக்கும். அவர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை மறந்து போன ஜனங்களை தேவன் திருப்புவதற்கு தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அப்ப எலிசா என்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல போனால் இவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை அந்த பெண் நற்செய்தியாக அறிவிக்கிறாள். இதை உணர்ந்தவன் தன்னுடைய சீரியா தேசத்து ராஜாவின் இடத்துல ஒரு நிருபங்களை வாங்கி கொண்டு சமாரியாவிற்கு போகிறான். சமாரியா ராஜா அதை கேட்ட மாத்திரத்திலே இவனை குணப்படுத்துவதற்கு, இவனை பாருங்க இடத்துல எப்படி பொல்லாங்க தேடுறதுக்கு பாக்குறான் பாருங்க, ஏதாவது ஒரு குச்சத்தை கண்டுபிடிச்சு இவனை அடக்கிடலாமா அப்படின்னு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதுதான் எலிசா, இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு என்பதை அவன் என்ன பண்ணட்டும், கண்டுகொள்ளட்டும் சொல்லிட்டு, நீங்க நல்லா பாருங்க, அதுல ஒரு உண்மையில ஒரு மிகப்பெரிய ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாகவே ஒரு காரியம் நடக்கும். இந்த எலிசா அவரை தொட்டு குணமாக்கல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, யோர்தான்ல போய் 7 தடவை என்ன பண்ணணும், ஸ்நானம் பண்ணு, அவ்வளவுதான், முழுகி எந்திக்கணும். பாருங்க, நாகமான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருப்பாரு, வேற என்ன தொட்டு சுகமாக்குவாரு, இல்ல அவர் என்ன பார்த்து எனக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரு, அதன் மூலமா நான் சுகமாயிடும் நம்பி வந்திருக்கும் போது ஒரு சின்னதா ஒரு விஷயத்த சொல்றாரு, யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. நான் ஸ்நானம் பண்றதுக்கு எனக்கு சீரியா தேசத்துல ஆறுகள் இல்லையா அல்லது நதிகள் இல்லையா, நான் யோர்தான்ல வந்துதான் நான் ஸ்நானம் பண்ணணுமா அப்படின்னா உண்மையிலேயே அங்கதான் போக வேண்டியது இருக்கு. நம்ம எங்க இருந்தாலும் கிறிஸ்துவின் இடத்துலதான் நமக்கு என்ன இருக்கு, கிறிஸ்துவின் இடத்துலதான் நம்முடைய பாவ மன்னிப்பு இருக்கு. அப்ப சொல்லும் பொழுது அந்த நாகமானுடைய நம்ம எல்லாருக்குமே இது தெரிந்த பகுதி தான். நாகமானுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், அவர் பெரிய காரியத்தை செய்ய சொல்லிதான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க. இது ஒரு சின்ன காரியம், இதை என்ன பண்ணணும் நீங்க செஞ்சாங்க. இன்னைக்கும் அநேக கிறிஸ்துவுக்காக நான் நீதிமான் ஆகணுங்கிறதுக்காக எவ்வளவு பணத்தை வேணாலும் என்ன பண்ணிடுறேன், நான் கொடுக்கேன். நான் காணிக்க என்ன பண்ணிடலாம், நீங்க எவ்வளவு காணிக்க வேணாலும் கேளுங்க, நான் கொடுத்துட்றேன். ஆனா என் சகோதரன் மேல நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன், அதை மட்டும் என்ன பண்ண சொல்லக்கூடாது, நீங்க வாபஸ் வாங்க சொல்லக்கூடாது. என் சகோதரன் நான் ஒரு 10 வருஷம் என்ன பண்ணாம இருக்கேன், பேசாம இருக்கேன், நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது, நீங்க தொடக்கூடாது. நான் இதை செஞ்சிடுறேன், என்னால இதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனா என்னுடைய பழைய மனுஷனை அடக்கத்துக்கு என்னால என்ன பண்ண முடியாது, ஒப்பு கொடுக்கவே முடியாது. நாமும் அப்படிதான் கடின இருதயத்தோடு கூட இந்த பழைய மனுஷனை அடக்கத்திற்கு ஒப்பு கொடு, வேற என்ன வேணாலும் செய்யலாம். பிரியமானவர்களே, நீங்க வித்தியாசமா கூட தெரியலாம். அதனால அசனத்துல இலை எடுக்க ரொம்ப பிரயாசப்படுவோம் சில நேரங்கள்ல. ஏன்னா சொல்லுவாங்க இலை எடுத்தா பாவ நிவர்த்தி ஆகும்ட்டு. சிலர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கல்யாண வீட்டுல எல்லாம் இலை எடுப்பாங்க. எதுக்குன்னா என் தோஷம் நீங்கிறதுக்கு அந்த மாதிரி இலை எடுத்தேன்னா என் தோஷம். இந்த மாதிரி நான் நிறைய காரியங்கள் கல்லு சுமந்திருக்கேன், மண்ணு சுமந்திருக்கேன். அதனால எதுலையுமே என்னுடைய பாவம் நிவர்த்தியாகவில்லை. பிரியமானவர்களே, என்ன மேன்மைக்காக சொல்லவில்லை, நாம் எப்பேற்பட்ட காரியங்களை செய்ய சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இதை விசுவாசத்தோடு கூட நம்பி தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நமக்கான கிரியைகள் எல்லாமே தேவனிடத்தில் நடைபெற்று விட்டது என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து விட்டான் என்பதை நாம் உணரும் பொழுது உண்மையிலேயே நாம் புதிய ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாகமானுக்கு அதே தான் நடக்குது. 7 தரம் ஸ்நானம் பண்ணுகிறார். 7 தரம் யோர்தான்ல மூழ்கி எழும் பொழுது 7வது தரம் எந்திக்கும் பொழுது அவருடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சம், ஒரு குழந்தையினுடைய மாம்சத்தை போல மாறுகிறது. நாமும் உண்மையில அந்த நாகமான இடத்துல நம்மளை பொருத்தி பாருங்களேன். நாமும் மறுபடி பிறக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு குழந்தையை போலதான் வருது. அதனாலதான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்கிற அந்த மேன்மையான சத்தியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே நிக்கோதேமியின் இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்வதை நாம் காண்பிக்க முடியும். திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அப்ப நான் தாயின் கர்ப்பத்தில் புகுந்து மறுபடியும் பிறக்க முடியுமா? இல்ல. என்னுடைய உணர்வில்லாத இருதயம், என்னுடைய அவலட்சணமான இந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை அரித்து கொள்ளக்கூடிய இந்த குஷ்டரோகம், இந்த வாழ்க்கையை அரித்து போடக்கூடிய, என்னை அழிக்கக்கூடிய, மரணத்திற்கு ஏதுவாக செல்லக்கூடிய இந்த குஷ்ட ரோகம் என்னை அழிப்பதற்கு முன்பாக என்னை அடக்கத்திற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஞானஸ்நானத்தை எதற்கு அடக்கத்திற்கு ஒப்பனையா சொல்றேன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலும், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலும் இந்த ஞானஸ்நானமானது அடக்கத்திற்கு ஒப்பனையாக தான் காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ இந்த மனுஷன் யோர்தான்ல மூழ்கி எழும்பொழுது இவருடைய மாம்சம் புது மாம்சமா, ஒரு குழந்தையை போல, ஒரு சிறு பிள்ளையை போல மாம்சம் மாறணும்னு அந்த மனுஷன் அறிவிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே மெய்யான தேவன். இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் மட்டும்தான் யாரு? மெய்யான தேவன். இது எப்பதான் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னா, தான் குழந்தையை போல மாறும் பொழுது தன்னுடைய பழைய உணர்ச்சியற்ற சரீரம், உணர்வில்லாத சரீரம், அவலட்சணமான கிரியைகளை, வாழ்க்கையை, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டது போல, இதை நாம் ஒரு நிழலாட்டமா எடுத்துக்கிடலாம். அப்படியே எடுக்கிறத விட ஒரு நிழலாட்டமா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் அப்படியாகத்தான் இருந்தது என்பது போல ஒரு நிழலாட்டமா நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, புதிய மனுஷனாய் பிறக்கும் பொழுது இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தெய்வம் என்று அவர் வாயினால எப்படி அறிக்கை செய்யறாரு பாருங்க. அறிக்கை செஞ்சோன்னா அவருக்கு முதல்ல தோன்ற காரியம், இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணிடணும்? காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்துடணும். இந்த தீர்க்கதரிசி அதை ஏற்றுக்கிடவே இல்லை. இந்த காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த காணிக்கையை நான் வாங்கவே மாட்டேன்ட்டார். இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம். நல்லா பாருங்க, இவர் கூடவே இருக்கிறவர் தான் கேயாசி, எலிசாவினுடைய ஊழியக்காரர் தான் கேயாசி. இந்த எலிசா எப்படிப்பட்டவர் என்றால், எலியாவில் இருக்கிற வல்லமையிலும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டவர். உமக்கு இருக்கிற அந்த வல்லமையும் மகிமை எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். உங்களுடைய தீர்க்க தரிசன மரங்களும் உங்களுடைய வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்ட எலியா ரதத்தின் மூலமாக வானத்திற்கு, பரலோகத்திற்கு ஏறெடுக்கப்படும் பொழுது, ஏறி செல்லும் பொழுது, அதற்கு முன்பதாக நான் உனக்கு செய்ய வேண்டியது ஏதாவது இருக்குமே ஆனால் என்று என்னிடம் கேள் என்று சொல்லும் பொழுது, இந்த எலிசா கேட்ட ஒரு வார்த்தை, எலிசா கேட்ட ஒரு வரம் என்னன்னா, உண்மையில் இருக்கக்கூடிய வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். அப்ப எலிசா எப்படிப்பட்டவர்னா, எலியாவை காட்டிலும் ரெட்டிப்பான வரம் பெற்றவர். இந்த எலிசாவினுடைய எலும்புகள் கல்லறையில ஒருத்தனை கொண்டு போட்டா கூட, மரித்த ஒருத்தனை போட்டா கூட என்ன பண்ணிடுறான்? உயிரோடு எழும்பி வரத்தக்கதாக மரித்த பின்பும் அவ்வளவு வல்லமையா இருக்கக்கூடிய அந்த எலிசாவினுடைய ஊழியக்காரன் தான் இந்த கேயாசி. இவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, தன்னை பொருள் ஆசைக்கு விச்சு போட்டு விட்டான். தன்னுடைய எஜமான் இதை வாங்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய எஜமானுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல், நான் அவனை பின்தொடர்ந்து போய் அவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்வேன் என்று, எதையாகிலும் நான் அவன்கிட்ட கேட்டு வாங்கிடுவேன், இவர் என்ன இப்படி இருக்கிறாரு, ஒரு பொருளாசி இல்லாதவரை இவர் இருக்கட்டும், நான் எதையாவது அவன் இடத்துல வாங்கிக் கொள்வேன் என்று அவனை பின்தொடர்ந்து போய் அவனுக்கு பின்பாகவே ஓடி சென்று ஒரு காரியத்தை சொல்லி ஒரு இடத்துல பொருட்களை வாங்கிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களும் இதே தான் பண்ணாங்க. அவங்களுடைய சரீரம் எங்க வந்துட்டு? எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டு. ஆனா மனசு எங்க திரும்பிட்டு? எகிப்துக்கு திரும்பி. நான் வேதத்துல தான் சொல்றேன், திருப்பி கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரம். அங்கே வல்லமை ஸ்தேவான் தேவனுடைய மகத்துவங்களை வல்லமையாய் பிரதான ஆசிரியர்களுக்கு முன்பாக, அநேகருக்கு முன்பாக எடுத்துரைக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வசனத்தை பாருங்க. 7வது அதிகாரம் 39வது வசனத்திலே, மோசேக்கு, அதாவது இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது, மோசேக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எங்க திரும்பிட்டாங்க? எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து வந்த மோசேக்கு என்ன நடந்ததோ அதை நாங்கள் அறியவில்லை, என்ன நேரிட்டது என்பதை நாங்கள் அறியவில்லை. அதனால் எங்களை வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று இவர்கள் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கும் அநேகர் தங்களுக்கென்று ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது பொருளாசையாகிய விக்கிரகம். பொருள்,
பணம் என்கிற ஒரு விக்கிரகத்தை இன்று அநேகர் தங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவருடைய இருதயம் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று விட்டது என்பதை முறையாய் அறிக்கை செய்து இயேசுவினிடத்திலே மனம் திரும்பினவர்கள் தான் தங்களை எதற்கு விச்சு போட்டுட்டாங்க அப்படின்னா பொருளாசைக்கு விச்சு போட்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த கேயாசியும் அதே தான் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் அதே தான் செய்கிறார்கள். கேயாசியும் அதே தான் செய்தான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தன்னுடைய எஜமானுடைய வார்த்தைக்கு விரோதமாக, ஊழியக்காரன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல, சீஷன் குருவிலும் மேலானவன் அல்ல என்று கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நீங்கள் சற்று நினைவு கூறும்படி உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். பிரியமானவர்களை, தன்னுடைய எஜமானுடைய வார்த்தையை மீறி நீங்க பாருங்க, பொருளாசைக்கு தன்னை விச்சு போட்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனிடத்துல வந்தா தாங்கள் செல்வந்தர்களாய் மாறிவிடலாம், தாங்கள் பணக்காரர்களாய் மாறிவிடலாம், தங்களுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிற எல்லா காரியத்தையும் நாம் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அதை குமாரனில் பிதா மகிமைப்படும் வழியாய் அதை நமக்கு அருளுவார் என்று அப்படிப்பட்ட ஒரு இச்சைக்கு ஏதுவாக தங்களை பொருளாசைக்கு பற்றி கொண்டவர்களாக தங்களை விச்சு போட்டவர்கள் அநேகம். நான் உண்மையிலேயே சொல்றேன், பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நீ இயேசுவின் இடத்துல வர வேண்டாம். இயேசுவின் இடத்துல வர வேண்டியது காணொலி இது பதிவு செய்யப்படுறதுனால நான் சொல்லலை. நீங்க இந்த தனியாக கேட்டீங்கன்னா சிலர் சொல்லல எங்க போனா நீங்க பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். இயேசுவின் இடத்துல நீங்க பணக்காரரா வர முடியாது. பணக்காரர் ஆகிறதுக்காக நீங்க இயேசுவின் இடத்துல வர அவசியம் இல்லை. இந்த பணமும் இந்த மேன்மையும் இந்த உலகத்தின் செல்வங்களும் இந்த வீடும் இருக்கிற இடம் எல்லாமே கிறிஸ்துவானவர் வரும் பொழுது அது வெந்து உருகி அழிந்து போகும். திருடன் வருகிற வண்ணமாய் கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும் பொழுது வானங்கள் மடமடம் என்று ஒளிந்து போகும். இந்த பூதலங்கள் எல்லாம் வெந்து உருகி போகும். பூமி அழிந்து போகும். நெருப்பினால் அழிந்து போகும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டு என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அப்ப புதிய வானம் புதிய பூமியில வாழ போகிற எனக்கு நான் மாட மாளிகையில 12 மாடியில வீடு கட்டினாலும் அது தேவையில்லை. அது என்ன பண்ணிடும்? இடிஞ்சு விழதான் போகுது. யோசித்து பாருங்களேன், நீங்க ஒரு 12 மாடியில ஒரு வீடு கட்டி இருக்கிறீங்க. அன்னைக்கு நைட்டு கிறிஸ்துவனுடைய வருகை, நான் ஒரு உதாரணத்துக்கு மனுஷன் உலக பிரகாரமா சொல்றேன், என்னுடைய புத்தியினத்தை நீங்கள் சர்ச்சையை சகித்தால் நலமா இருக்கும். ஒரு 12 மாடியில ஒரு வீடு கட்டிட்டு அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வருகை இருந்துச்சுன்னா நீங்க இயேசுகிட்ட சொல்ல முடியுமா? நீ இன்னைக்குதான் கட்டி முடிச்சிருக்கேன், இன்னைக்குதான் கட்டி முடிச்சு குடி போக போறேன், ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க வர முடியுமா? அப்படி கேட்க முடியுமா? எப்படா போகன்றதா இருக்கணும். எப்படா இந்த சரீரத்தை கலைந்துட்டு நான் எப்பொழுது நான் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க முடியும் என்று பிலிப்பியர் திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது, நான் கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் இருக்க எனக்கு ஆசையா தான் இருக்குது, ஆனால் நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்கிறதுனால நான் இப்பொழுது இருக்கிறேன் என்று கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்கிற அந்த மேன்மையை விட்டு பொருளாசைக்கு திரும்பும் பொழுது நாமும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, அதனாலதான் எச்சரிப்பாவே எழுதிட்டாரு, அவர்களுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்ல அடுத்த வசனத்திலேயே அவிசுவாசத்தை கொண்டு வந்துட்டாரு. அப்ப அவங்க எப்படி போனாங்களோ அதே போல நம்மளுக்கும் அவிசுவாசம் உண்டாக வாய்ப்பு உண்டு. நாமும் அதை இழந்து போக வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து 12 வேவுக்காரர்கள் வேவு பார்த்து வந்ததுக்கு அப்புறம் அதுல யோசுவா காலேப்பை தவிர மற்ற அனைவரும் துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? நாம் நமக்கு ஒரு தலைவனை உண்டு பண்ணி விட்டு எங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்க? எகிப்துக்கு. நான் திருப்பிக் கொள்ளலாமே. என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம், மன்னிக்கணும், 16வது அதிகாரம் 3வது வசனம், 14 வசனத்துல, நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் என்று சொல்லிட்டு அடுத்து பாருங்க 4வது வசனத்துல, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்க திரும்பி போவோம்? எகிப்துக்கு திரும்பி போவோம். வாருங்கள். இன்றைக்கு அநேக தலைவர்கள் நம்மை எகிப்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்திற்கு நேராக. இந்த ஜனங்களுக்கு எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்ததெல்லாம் கணக்கு தெரியாது. எகிப்துல நம்ம அடிமையா இருந்தோம். பார்வோன் நம்மளை கொடுமைப்படுத்தினான். பார்வோனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான் என்கிற அந்த காரியங்கள் எதுவுமே கிடையாது. எகிப்துல கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களும் கொம்மட்டிக்காய்களும் மச்சங்களும் வெங்காயங்களும் பூண்டுகளையும் தான் என்ன பண்ணுவாங்க? இவங்க நினைவு கூறுவாங்க. இவங்களோட எண்ணப்புள்ள எதுலதான் இருக்கும் அப்படின்னா வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் சாப்பாட்டுலையும்
கல்லறையில தான் இருக்கும். எங்களை எகிப்துல கல்லறை இல்லை என்றால் இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து, இந்த கொடிய வனாந்தரத்துல எகிப்துல எங்களுக்கு கல்லறை இல்லை, இங்க இத்தனை பேரை புதைக்கிறீங்க, எகிப்துல கல்லறை இல்லை போல, சரி அதனால இவங்களை வனாந்தரத்துல, வனாந்தரம்னா உள்ள ஏகப்பட்ட இடம் ஒண்ணுமே கிடையாது, இந்த வனாந்தரத்துல இவங்களை புதைச்சிருவோம். இப்படிப்பட்ட தேவனைக்கு எதிர்த்து கேள்வி கேட்கிற எண்ணங்களை பாருங்க. இவங்களோட எண்ணம் ஃபுல்லா கல்லறையிலையும் சாப்பாட்டுலயும் தான் இருக்கு. யோசித்து பாருங்க, இது ஏதோ ஒரு கூட்டத்தை சொல்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சாது, உங்க மனசுல நீங்க வச்சுக்கோங்க, அது யாரும் சொல்றாங்க அப்படின்னு. சாப்பாடு, கல்லறை, பொருள் ஆசை, இதுதான் அவிசுவாசத்துக்கு மிக முக்கியமான காரணமா மாறிட்டு. இப்ப தேவன் இவர்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வர்றது மட்டும் தேவனுடைய நோக்கம் அல்ல, இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இவர்களை அழைத்து கொண்டு சேர்ப்பதும் தான் தேவனுடைய மேலான நோக்கமே. அதுதான் மோசையை அழைத்ததே அதுக்குதான். எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்களை வெளியில கொண்டு வந்து எமோரியரும், எபூசியரும், கிர்காசியரும், கானானியரும், ஏத்தியரும் இவர்களெல்லாம் குடியிருக்கக்கூடிய கானான் தேசத்துல, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல என்னுடைய ஜனங்களை கொண்டு சேர்க்கும்படி நான் இறங்கினேன் என்று யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல தேவன் தெளிவாய் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி விட்டார். எகிப்துல இருந்து வெளியில வந்தாச்சு, நான் கானானுக்கு போற இடத்துல என்ன ஆயிட்டு, உங்களுக்கு அவிசுவாசம் ஆயிட்டு. இப்ப இவங்களுடைய இருதயம் எங்க திரும்பிட்டு பாத்தீங்களா? எகிப்துக்கு திரும்பிட்டு. அதனாலதான் தேவன் எச்சரிப்பாவே சொல்லிட்டாரு, என்னுடைய இளைப்பாறுகள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவர்களுக்கு ஆணையிட்டேன். உண்மையிலே அவங்க கானான் தேசத்தை அவருடைய பின்வரும் சந்ததி சுதந்திரித்திருந்தாலும் எபிரேயர்கள் நிறுவனம் 4வது அதிகாரத்துல யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக அழைத்து செல்லவில்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் என்கிறது இனி வரும் காலமாய் இருக்கிறது, அது இனி வருகிறது தான் இருக்கிறது என்பதை ஞான அர்த்தமாய், அதாவது நான் தான் சொன்னேன், நம்ம பழைய உடன்படிக்கையில பார்க்கிற எல்லாமே நிழலாட்டமாய் சம்பவித்தது, நமக்கு அது நிஜமாய் இருக்கிறது. அப்போ நான் திரும்ப அந்த கேயாசின் இடத்துல வரும் பொழுது, இவன் தன்னை பொருளாசைக்கு விச்சு போட்டவனாய் தன்னுடைய எஜமானின் வார்த்தையை மீறினான். அதான் முக்கியம். தன்னை பொருளாசைக்கு விச்சு போட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய எஜமானின் வார்த்தையை மீறினவனாய் அந்த நாகமான் இடத்துல பின்தொடர்ந்து போய் அவன் இடத்துல எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவனை பின்னாடி போய் ஒரு சில காரியங்களை சொல்றாங்க. நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஒரு சிலர் எங்கள் இடத்துல வந்தார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கு மாற்று வஸ்திரங்களையும் வெள்ளி பணமும் வேணும் என்று இடத்துல கேட்கிறேன் பாருங்க. இது எதுவுமே எலிசா அங்க சொன்னதாவோ இல்ல அந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ பரிசுத்த வேதாகவும் அந்த இடத்துல பதிவு செய்யவில்லை. ஒருவேளை அது பொய்யா கூட இருக்கலாம். பாருங்க, உண்மையிலே பவுல் எச்சரித்தது உண்மையிலே இது இப்படிதான் இருக்கு போல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று தீமோத்தேயுவிற்கு அவர் எழுதின அந்த 1வது நிருபம் 6வது அதிகாரத்துல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்ப அந்த பண ஆசை, பொருளாசை ஒரு மனிதனை பிடித்துக் கொள்ளும் பொழுது, தன்னுடைய பழைய வாழ்க்கை பற்றின பற்றி இவனை பிடித்துக் கொள்ளும் பொழுது, எல்லா தீமைக்கும் கொஞ்சம் குறை, எல்லா தீமைக்கும் என்ன பண்ணிடுறான், உட்பட்டுதான். நல்லா பாத்தீங்கன்னா இந்த கேயாசிக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனை என்னன்னா, இவன் குஷ்டரோகியா மாறிடுறான். உணர்வில்லாத மனிதன் உணர்வடைந்து விட்டான். உணர்வோடு இருந்த மனிதன் தன்னுடைய உணர்ச்சியை இழந்துட்டான். அவன் மாத்திரம் இல்ல, அவனுடைய சந்ததிக்கே உணர்ச்சி இழந்த ஒரு கொடிதான ஒரு இடத்துக்கு அவனுடைய சந்ததியும் கொண்டு போய் சேர்த்ததை பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே பாருங்க, பொருளாசையை பற்றி கொள்கிறவனுடைய இருதயம் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு, தேவன் மீது இருக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு வேற தேவர்களை உண்டு பண்ணி கொள்கிற, வேற தேவர்களுக்கு பின்பாக செல்கிறவருடைய எண்ணம் என்னன்னா, அவருடைய இருதயம் உணர்வில்லாததாய் மாறிவிடத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்குள்ளாக அனுப்ப வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது கூட 2 தெசலோனிக்கேயர் என்று நினைக்கிறேன், நான் உங்களுக்கு அந்த வசனத்தையும் நான் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரத்திலே அவர்கள் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அவருடைய இருதயம், அவர்கள் வஞ்சனைக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, தங்களுடைய நல்மனசாட்சி அவர்கள் விடத்தக்கதாய் தேவன் மீது இருக்கிற பற்றுகளை விடுகிற பொழுது அவர்கள் வஞ்சகத்தை, கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று 12வது வசனத்திலே 11வது வசனத்தை ஆகிய சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அவங்க உண்மைன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம போற பாதை சரிதான், நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறோம், தேவன் நம்மை வழி நடத்துகிறார், தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்று தங்களை ஏமாற்றி கொண்டு சரியான பாதையில போறாங்களா. ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கொடிதான வஞ்சகம். வஞ்சகம் அதுதான்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் என்ன அடையாளம் என்று கேட்கும் பொழுது, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்பது முதல்ல சொல்லப்பட்டது கிடையாது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. நம்ம ஏற்கனவே கேட்ட வசனங்கள் தான் அதிகமா கேட்டிருக்கிறோம். நம்ம இன்றைக்கு யுத்தங்களையும், ஈரான் இஸ்ரேவேல் அடிச்சுட்டாங்க, இஸ்ரேவேல் திரும்ப என்ன பண்றாங்க, ஈரான் அடிக்கிறாங்க, அமெரிக்கா உள்ள வருது, அமெரிக்கா உள்ள வந்தா ரஷ்யா உள்ள வந்துடும், இது இங்க போகுது அங்க போகுது, 3ஆம் உலக யுத்தம் ஆயத்தமாயிட்டு 3வது உலக, இப்ப யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். இயேசு என்ன பண்ண போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தமாயிருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் அவசியம் அல்ல. சபையானது மணவாட்டிக்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணவாளன் திரும்பி வருவார், என்னை அழைத்து கொண்டு செல்லுவார் என்கிற அந்த விசுவாசத்திலே தான் சபை கட்டப்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலே யோசித்து பாருங்க, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள், நியமிக்கப்பட்ட பெண், இந்த புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். மணவாளன் ஒரு காரியமாக வெளியூர் சென்றிருக்கிறார். திரும்ப வந்து நான் உன்னை மனம் முடித்துக் கொள்வேன், உன்னை என்னோடு கூட அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணி சென்றிருக்கிறார். இந்த வார்த்தையை பற்றி கொண்டு இந்த மணவாளன் மீது இருக்கிற அன்போடு இந்த ஸ்திரீ தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டிருப்பாளேயானால் அவள் உண்மையான மணவாட்டி. அவள் உண்மையான மணவாட்டி. என்னுடைய மணவாளன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அவர் எனக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறார், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொண்டவர். இது நிமித்தம், இந்த அன்பின் நிமித்தம் நான் அவர் மீது அன்பாய் இருக்கிறேன் என்று அப்படி இருக்கிற மணவாட்டி உண்மையிலேயே அவள் நல்ல மணவாட்டி. அவள் தான் மணவாளனுக்கு ஏத்த மணவாட்டி. யோசித்து பாருங்க, இந்த இன்னொரு மணவாட்டி இருக்கிறாள், தன் இஷ்டப்படி வாழ்கிறாள். இஷ்டப்படி தனக்கு தோன்றினபடியெல்லாம் தன்னுடைய மாம்சத்தை இஷ்டப்படி வாழ்ந்துட்டு மணவாளன் ஊர் பக்கத்துல வந்துட்டாரு அப்படிங்கிறப்ப தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறவள் நல்ல மணவாட்டியா? இல்ல, அவள் வேசிதான். அவள் இருதயத்தில் வேசியாகத்தான் இருக்கிறாள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அகோலியால் அகோலிபால் என்று 2 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்காது. ஸ்திரீகள் அல்ல, யூதா தேசமும் இஸ்ரவேல் தேசமும். அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்களா? என்ன வேசித்தனம் பண்ணினார்கள்? நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் நல்லா வாசித்து பாருங்க. அவளுடைய வேசித்தனமே தேவனுடைய வார்த்தையை மீறினதுதான். தேவனை விட்டு எகிப்தியரையும் மோவாபியரையும் பற்றி கொண்டது. தேவனை விட்டு எகிப்தியர்களையும் மோவாபியர்களையும் பற்றி கொண்டிருந்தது. அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறி வேறு ஒருவர்களை, வேறு தெய்வங்களை பற்றி கொள்கிற எல்லாரையுமே அங்க வேசியாகத்தான் காண்பித்துக் கொடுத்திருக்கிறார் தேவன். பாருங்க, இப்படிதான் நீங்க பலர் சபையை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆயத்தம் சபைக்கு தேவையில்லை. அவர் வர்றாரு அப்படின்ட்டு பயந்து இல்ல, அப்பா வந்துருவாங்க, அப்பா வண்டி சத்தம் கேட்டோம்னா நம்ம சேட்டை பண்ணாம இருக்கிறோம்னா அது அந்த பிள்ளை அது கரெக்டான பிள்ளை கிடையாது. அப்பா வண்டி சத்தம் ரோட்ல கேட்டுட்டு அப்பா வண்டி நிக்கிற சத்தம் கேட்குது, நம்ம அமைதியா உட்காந்தோம்னா அது வரைக்கும் கத்திட்டு அமைதியா இருந்துச்சுன்னா அப்பா நம்பிடுவாரா? நம்பிடும். எப்படி அந்த குணம் வெளியில வந்துடும். ஆனா அப்பா அமைதியா இருக்க சொல்லியிருக்காங்க, என்னை வந்து நான் சேட்டை பண்ணாம இருக்கணும்னா அமைதியா இருக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, இது நிமித்தம் நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற பிள்ளை பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான பிள்ளை. அப்ப யோசித்து பாருங்க, சபை எதை குறித்து ஆயத்தமா இருக்க வேண்டியது இருக்குன்னா, முதல்ல ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல, நான் திரும்ப வஞ்சகத்துக்கு தான் போவேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு இந்த பொருளாசை, இந்த என்னுடைய செவிக்கேற்ற போதகர்கள் தான் எனக்கு சரியான ஆட்களா இருக்காங்க அப்படின்னா கேள்வி கேட்கவே முடியாது. தேவனே அந்த வஞ்சகத்தை என்ன பண்ணி உங்களை விட்டுருவாரு. ஏவாளை போய் தடுக்கலையே, ஏவாள் வஞ்சிக்க தானே பட்டாள், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 11வது அதிகாரத்திலையும் சரி, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலையும் சரி, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்ற, ஸ்திரீயே வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வஞ்சிக்கப்படும் பொழுது தேவன் அந்த இடத்துல தடுத்திருக்கலாம். நினைச்சா தேவன் தடுத்திருக்க முடியாதா? ஏமா நான் என்ன சொல்லிட்டு போனேன், சாப்பிட்டா சாகவே சாவேன், நான் உலகத்தை உண்டாக்கினேன், எல்லா வச்சும் உண்டாக்கின தேவன் நான் சொல்லிட்டு போயிருக்கேன், அவன் பேச்சை கேட்கறேன், நிப்பாட்டிக்கலாம்ல. வஞ்சிக்கப்பட்டீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம ஒண்ணுமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்குள்ளாக அனுப்புவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பொருளாசை நான் பொருளாசை மட்டும் சொல்லல, அவிசுவாசம், தேவனை விட்டு விலகிற அவிசுவாசம் இடத்துல இருக்குமே ஆனால் நான் சிலுவைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பிரியமானவர்களே, சிலுவைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா இந்த பொருளாசை எப்பதான் வரும் அப்படின்னா, நீங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா அதுல போட்டிருக்கோம்.
அந்த ஜனங்கள் எப்படி இச்சை உள்ளவர்களாய் மாறினாங்க அப்படின்னா, அவர்களோடு கூட சில ஜனங்கள் பயணித்திருக்கிறார்கள். 4வது வசனம், என்னாகும் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அப்படியே ஒவ்வொருத்தர் பேச்சையா கேட்டு கேட்டு நம்ம இடத்துல என்னதான் பெருகுது பாத்தீங்கன்னா, இச்சை தான் பெருகுது. நான் பொருளாசை வந்து ஒரு உதாரணமா வச்சேன். கேயாசியினுடைய சம்பவத்தை எடுத்ததுனால பொருளாசையும் பொய்யையும் ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி வச்சேன். இங்க என்னதான் வருதுன்னா, இச்சை. உலகத்தின் மீதான என்னுடைய மாம்சம் விரும்புகிற எல்லா காரியத்தையும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற இச்சை. அதனாலதான் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 1வது அதிகாரத்துல, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது அது மரணத்தை வருவிக்கிறது என்று அவர் இச்சை தான் எல்லா மனுஷனும் காரணத்தை காண்பிச்சு, எல்லா மனுஷனுடைய பாவத்திற்கும் காரணத்தை எதை தான் முன்னிறுத்துறாரு அப்படின்னா இச்சை. இந்த இச்சை எங்க தொடங்குதுன்னா அவிசுவாசத்துலதான். தேவனுடைய வார்த்தை மீதான விசுவாசத்தை நாம் இழக்கும் பொழுது அவிசுவாசத்துக்குள்ளாக போயிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, வார்த்தையை விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. நீ உண்மை உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்து 3ஆம் நாளில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்? உங்களுக்கு எப்படிதான் தெரியும்? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், எருசலேம்ல பெத்லகேம்ல பிறந்தார், அது பழைய ஏற்பாட்டெல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற நம்மளுக்கு எதுல எப்படிதான் தெரியும்? இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டோம், நம்மளுக்கு கேள்வினால விசுவாசம் வந்துச்சு, நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சொல்லிட்டு இதுக்கு நேரம் நம்மளை திருப்பிட்டாங்க. பாருங்க, இதுல எழுதப்பட்டிருக்கு, இதுல எழுதி இருக்கிறது தான் நிறைவேறுகிறது. இதை விட்டு திரும்பும் போதுதான் நம்ம வஞ்சகத்திற்குள்ளாக போய் விடுகிறோம். வார்த்தையை விசுவாசிக்காமல் அவிசுவாசத்திற்குள்ளாக போகும் பொழுது நாம் கீழ்ப்படியாத இருதயத்திற்குள்ளாக சென்று இச்சையினால் பிடிக்கப்பட்டு விடுகிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, இந்த இச்சையினால நம்ம பிடிக்கப்படாமல் தப்பிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. இந்த இச்சையினால தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதுலதான் அறைஞ்சிருக்கிறாங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த உலகமும் இந்த மாம்சமும் இதனுடைய இச்சைகளையும், இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இது எல்லாமே ஜெயிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இது கிரியை செய்யும். நீ யோசுவாவும் காலேபும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமா நம்ம வெளியில வந்துட்டோம். தேவன் எப்படி எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்தாரோ அதே போல கானான்குள்ள கண்டிப்பா சேர்த்துருவாருங்கிற விசுவாசத்துல இருந்துட்டாங்க. இவங்க அந்த விசுவாசம் நல்லா இருந்துட்டு, காலேபெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன். 13வது அதிகாரத்துல நாம் உடனே போய் அதை என்ன பண்ணுவோம்? சுதந்திரத்துக்கு இங்க வந்து துர்ச்செய்தி பரம்பிட்டு இருக்கு, சுற்றிலும் இல்ல வரப்போறதில்லை. இப்பயே அப்படித்தானே, தேவன் வரப்போறதில்லை அப்படிதான் இருக்கு. அநேகருடைய பிரசங்கங்களை பார்க்கும் பொழுது தேவன் திரும்பி வரமாட்டாருங்க. நியாய தீர்ப்புலாம் ஒண்ணு கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? புசிப்போம், குடிப்போம், நம்முடைய இந்த ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி மகிழ்ந்து இதை அப்படியே நம்ம இச்சையின்படி வாழ்ந்து கழித்து விடுவோம் என்கிற இப்படிப்பட்ட பிரசங்கங்களை தான் ஜனங்களும் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டுட்டா வேற ஒரு காரியத்துக்கு போயிடுறாங்க. அதை விட்டுட்டு ரொம்ப ஆழத்திற்கு போவதாக சொல்லி, உண்மையிலே ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னா ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டாங்கன்னா இருள் தான் இருக்கும் போலாங்க. இவங்க ஆழத்துக்கு போறேன்ட்டு வேற ஒரு காரியத்துல போய் பிடிக்கப்பட்டிருந்தாங்க. அது வேற ஒரு ஆவி அவங்களை பிடித்துக் கொள்ளுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல ஆழத்தின் மேல் இருள் இருந்தேன்னா உண்மையில அந்த இருள் இன்னும் போகலையா? அப்படிதான் கேட்க தோணுது. தேவன் வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொல்லி அந்த வெளிச்சம் எப்பதான் உண்டாக்குறா? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சுவிசேஷம் இருதயத்துல பிரகாசிக்கும் பொழுதுதான் வெளிச்சம் உண்டாகிறது என்று 2 கொரிந்தியர் 4:6 நாம் வாசிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் என்னுடைய இருதயத்துல பிரகாசிக்கலன்னா நான் இதுலதான் இருக்க போறேன், கடைசி வரைக்கும் இருளதான் இருக்க போறேன். அப்ப அந்த சுவிசேஷம் எதைதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது? என்னுடைய மாம்சமும் அதன் ஆசை இச்சையும், இந்த உலகமும், இந்த உலகத்தின் மூலமாக தூண்டப்படுகிற எல்லா காரியங்களும் அது எங்க போயிட்டு அப்படின்னா சிலுவைக்கு போயிட்டு. இதை விசுவாசிக்கல அப்படின்னா நம்ம எத்தனை முயற்சி எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது. நம்மளால இந்த ஜீவியத்துல விஜயம் கொள்கிறவர்களா வாழவே முடியாது. பிரியமானவர்களே, இதுதான் முக்கியம். அதனாலதான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன் என்று அவருக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவான்
தன்னுடைய முதலாவது நிருபத்திலையும் சரி, இரண்டாவது நிருபத்திலையும் சரி திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவ அறிக்கப்படும். இன்னைக்கு மாம்சத்தில் வந்த கிறிஸ்து தான் அறிக்கை பண்ணப்படுகிறார். அப்ப வேற 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 மாதிரியே சொல்லிருக்காங்க. இயேசு தான் அறிவிக்கிறாங்க, ஆனா வேற இயேசு. இவர்களுடைய இயேசு பணக்காரர்களாய் மாற்றக்கூடிய இயேசு. இவருடைய இயேசு மாம்சத்தை கிளர்ச்சி உண்டு பண்ணக்கூடிய இயேசு. இந்த இயேசு அது நீங்க மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசுவே, அது உங்க மாம்சத்துல வெளிப்படுற இயேசு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பிரியமானவர்களே, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்கக்கூடாது. அதனாலதான் யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரத்துல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று கேட்கிறார். பவுல் எழுதும் போது மாம்ச சிந்தை மரணம்னு எழுதுகிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதுகிறார். அப்ப பாருங்க, தேவனுக்கு எதுதான் பகையா இருக்கு? மாம்சமும் உலகமும். தேவனோடு சேர்க்கக்கூடாதபடி நமக்கு இருக்கக்கூடியது என்னதான்? உலகமும் மாம்சமும். உலகத்தின் மூலமாக தூண்டப்பட்டு இந்த மாம்சம் தன்னுடைய இச்சையில விழுந்து போய்கிறது. அப்ப இது என்னால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது. எப்பதான் அது ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மனுஷன் நிறைய பெருமையை பேசிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நிறைய பெருமையை பேசிட்டு இருக்கிறான். அவன் ஒரு இடத்துல பகிரங்கமா தோத்துட்டான். ஒரு இடத்துல ரொம்ப தோத்துட்டான். ஒரு மனுஷனுடைய இயல்பு சொல்றேன். அவனுடைய நல்ல பெருமை, அவனுக்கு நிறைய ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, நிறைய வெற்றியை பெற்ற ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பகிரங்கமா தோத்துட்டான். அதுக்கப்புறம் அவனால எந்திக்கவே முடியாதுங்கிற இடத்துல ஒரு இடத்துல தோத்துட்டான். அதை பத்தி அந்த மனுஷன் பேசுவானா? பேசவே மாட்டான். தான் இதுக்கு முன்னாடி இருந்த பெருமை எல்லாவற்றையும் பேசுவான். ஆனா இது என்ன பண்ண மாட்டான்? பேசவே மாட்டான். இதேதான் பிசாசினுடையது. அவன் தோத்த இடத்த மட்டும் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கவே மாட்டான். அவன் எங்கதான் தோத்து போனான்? எடுத்துக்கோங்களேன், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். அவன் தோற்று போன இடத்தை நம்ம காண்பிச்சு கொடுத்தா உண்மையிலே நம்ம எதுக்கு நேரம் அவன் திருப்ப மாட்டீங்க அப்படிங்கிறத நம்ம அழகா பாத்திர முடியும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து, அதுக்கு அடுத்துதான் முக்கியமானது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உண்மையிலே பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இவ்வளவுதான். இதை விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. அப்ப எங்கதான் இவன் தோற்கடிக்கப்பட்டிருக்க, அந்த உலகமும் மாம்சமும் எங்கதான் முடிவு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில. அவர் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியமே அதான பிரியமானவர்களே. யோசித்து பாருங்க, நம்முடைய பாவத்தை அவருடைய போதனைகள், இயேசுனுடைய போதனைகளையும் பிரசங்கங்களையும் அற்புத அடையாளங்களையும் மட்டுப்படுத்துவதாக நினைத்து விடாதீர்கள். தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடாதீங்க. அவருடைய போதனைகளால நம்முடைய பாவம்லாம் நிவர்த்தியாகப்பட்டு நம்ம பரிசுத்தமாய் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து வாழ முடியும் என்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவோட ஒரு போதனைகளை முடிச்சதற்கு பின்பாக எலியா எப்படி ரதத்துல ஏறி போனாரோ அதே போல நம்மளும் அவரும் போயிருக்க முடியுமா? தாராளமா முடியும். எலியாவே என்ன பண்ணிட்டாரு? ரதத்துல வானத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு அவரோடு கூட எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி போறதுக்கு அவருக்கு முடியுமா? முடியாதா? முடியும். அற்புத அடையாளங்களின் மூலம், நான் தான் சொல்றேன், அற்புத அடையாளங்கள் மட்டுப்படுத்தவில்லை. தேவனுடைய வார்த்தை, அவருடைய சுவிசேஷம் அற்புத அடையாளங்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அதனால அற்புத அடையாளங்கள் மட்டுப்படுத்தவில்லை. ஆனா அந்த அற்புத அடையாளங்கள் மட்டும் நம்மள உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்க வைக்குமா? இல்லை. அவர் பருக வேண்டிய ஒரு பானம் இருந்தது. அவர் பருக வேண்டிய ஒரு பாத்திரம் இருந்தது. ஒரு கசப்பான பாத்திரம், ஒரு கசப்பான அனுபவம் இருந்தது. ஒரு கசப்பான கீரை அவருக்கு இருந்தது. அது அந்த சிலுவை பாடல். அதனாலதான் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அவர் தன்னுடைய ஆவியில கலங்கி கதறி அழுததை நீங்க பார்க்க முடியும். இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானால் நீங்க ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் தன்னை முற்றிலுமாய் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது அவருடைய பலவீனத்தின் நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டதால் உண்மையிலே அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த ஒட்டுமொத்த பலவீனமும் எங்க கொண்டு வரப்பட வேண்டியது இருக்குன்னா சிலுவைக்கு கொண்டு வரப்பட வேண்டியது இருக்கிறது. சிலுவையில அறையப்பட வேண்டியது இருக்கிறது. சிலுவையில தான் அறையப்பட வேண்டியது. என்னுடைய ஆசை, அதனுடைய இச்சை எல்லாமே சிலுவைக்கு கொண்டு வரப்பட வேண்டியது இருக்கு. பிரியமானவர்களே, இந்த கேயாசி அதை தான் இழந்துட்டான். எல்லாம் பாருங்க, உண்மையிலே நான் இப்படி யோசித்தது உண்டு. இந்த கேயாசி எலிசாட்ட போய் எலிசா மரண தருவாயில இருக்கும் பொழுது ஒருவேளை நான் இப்படி யோசித்தது உண்டு,
அதான் என்னுடைய புத்தியினத்தை நீங்கள் சர்ச்சையை சகித்தால் நலமா இருக்கும். இந்த கேயாசி எலிசா இடத்துல போயிட்டு உம்முடைய வரம், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்டிருந்தா, ஒருவேளை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா, இப்ப இந்த கேயாசியினுடைய வரம் எலியாவை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நாளத்தனையா இருந்திருக்கும். எலியாவினுடைய வரம் எலிசாவின் இடத்துல இருந்திருக்கு. இப்ப எலிசாட்ட உள்ளது ரெட்டிப்பா வேணும் அப்படின்னா எலியாவை கம்பேர் பண்ணும்போது கேயாசிட்ட எப்படி இருந்திருக்கும்? நாளத்தனையா இருந்திருக்கும். ஒருவேளை நான் இப்படி யோசித்து பார்க்கிறது உண்டு. அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, குஷ்டரோகம், உணர்வில்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டான். திராட்சை தோட்டங்களை வாங்குவதற்கும் நிலங்களையும் வீடுகளையும் கட்டுவதற்கு இது காலமா? இப்ப சமாரியா என்ன நிலைமையில இருக்கு? சீரியாவுக்கும் அதுக்கும் போர் நடக்குது. நீங்க அதுக்கு அடுத்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா பெரிய பஞ்சம். சீரியா முச்சுகையிட்டுது, சீரிய தேசம் முச்சுகையிட்டுது. இவங்களுக்கு சாப்பிட கூட ஒண்ணு இல்லை. தன்னுடைய பிள்ளையை அடித்து சாப்பிடுகிற ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. 2 ஸ்திரீ வர்றாங்க, ராஜா இடத்துல வந்து கதறாங்க. எதனால கதறாங்க? பஞ்சம், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு நாள் இன்னைக்கு என் குழந்தைய அடிச்சு சாப்பிடும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அடிச்சு சாப்பிட்டாங்க. 2வது நாள் அவன் குழந்தைய கொடுக்கறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம், நான் எழுத்தின்படி அப்படியே சொல்றேன். இப்படிப்பட்ட பஞ்சம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. வீட்டை கட்டிடணும், அதை வாங்கிக்கணும், இதை வாங்கிக்கணும், நகையை சேர்க்கணும், காரை வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். உண்மைக்குமே இது அவிசுவாசம் தான். தேவன் வரமாட்டாருங்கிற அவிசுவாசம். அப்படிதானே? தேவன் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்முடைய இருதயம் பொருளாசிக்குள்ள போகுமா? என்னுடைய மாம்செல்லாம் சிலுவையில் அறையப்பட்டுட்டு அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் திரும்ப அந்த பொருளாசிக்குள்ள போவேனா? நான் விட்டு வந்த எகிப்துக்கு திரும்புவானா? திரும்பவே மாட்டேன். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஃபுல்லா காணான் தான் இருக்கும். காணான சுதந்திரிக்கணும். பாடும் தேனும் ஓடுகிற தேசம், தேவன் வாக்கு பண்ணின தேசம். இந்த தேசத்தை எப்படியாவது சுதந்திரிக்கணும். இதுதானே எனக்கு நிச்சயமா இருக்கணும், இதுதானே எனக்கு உறுதியா இருக்கணும். இழந்துட்டாங்க, ஜனங்களே இழந்துட்டாங்க, கேயாசி இழந்துட்டான். அதனாலதான் நம்மளுக்கு எச்சரிப்பாய் எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு, சகோதரரை ஜீவன் உள்ள தேவனை விட்டு. அதுதான் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத பாருங்க. அவர் மரித்தார், உயிரோடு இருந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 13 சொல்லப்பட்டுச்சுன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் வராதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கையா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எதுக்கு? அவிசுவாசத்தை விடுறதுக்கு. அதுதான் சொல்றேன், நீங்க சிலுவைக்கு வந்துடணும். இந்த சிலுவையை பற்றி கொண்டு, இந்த சிலுவையை விடாப்பிடியாய் பிடித்துக் கொண்டு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய மாம்சமும் உலகமும் அடிக்கப்பட்ட இடம் எதுதான்? சிலுவை தான். இந்த மாம்சமும் உலகமும் தோற்கடிக்கப்பட்ட இடம் எங்கதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தான். அவருடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோமே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி இருக்கிறானே. உண்மையிலே எதையோ பெரிய பெரிய வாக்குத்தத்தமா சொல்றாங்களே. நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றேன், ஒரு மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25 இருக்கு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இது ஒண்ணு, இது நிச்சயமா நமக்கு கொடுக்கக்கூடியது. இன்னொரு 2 வாக்குத்தத்தத்தை நான் காண்பிச்சு கொடுத்து இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். இன்னும் 2 வாக்குத்தத்தத்தை மட்டும் காண்பிச்சு கொடுத்து ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 6:16. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இது வாக்குத்தத்தம் இல்லையா? இது மெய்யான வாக்குத்தத்தம் இல்லையா? ஒரு மனுஷனை பாவம் மேற்கொள்ளவே முடியாது, பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது என்கிறது. மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சிருவான். ஆனாலும் அவனுடைய இருதயத்திலிருந்து, வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது பாவம் இல்லாதவன வாழ முடியும். அவனுடைய இருதயத்திலிருந்து இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாம போராடிட்டு இருப்பான். இங்க வாக்குத்தத்தத்தை பாருங்க, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். கிருபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே உண்டானது. அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு பாவம் மேற்கொள்ள முடியாது என்பது எவ்வளவு மகா மேன்மையான வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியலையே நம்மளால. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதமான மழை பொழியும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்கிற அந்த வாக்குத்தத்தத்தையும் பார்க்கிறோம். இங்க பாருங்க, பெரிய வாக்குத்தத்தம், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணும் பிரியமானவர்களே. இது சிலுவையில நம்மளுக்கு செய்யப்பட்டிருக்கு. இதை விசுவாசிக்கல அப்படின்னா கிறிஸ்துவினுடைய சிலுவையை நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அங்க நடந்ததனுடைய தொடர்ச்சி தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான்னு சொல்லிட்டே தான் வந்து
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ அதை நான் இது இல்லை, பாவம் என்ன மேற்கொண்டு பிரதர், பாவம் எப்படியாச்சும் மேற்கொண்டு இல்ல, நீங்க அதை விசுவாசிங்கன்னா இதையும் விசுவாசிச்சாகணும். அது உண்மைனா இதுவும் உண்மை. இன்னும் ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் காண்பித்துக் கொடுக்கிறேன். 1 பேதுரு, நான் மன்னிக்கவும் 2 பேதுரு 1வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2வது நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, மன்னிக்கவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்து அருளினதும் மட்டுமன்றி, அதுக்கப்புறம் எதுல ஆரம்பிக்காரு பாருங்க, 4வது வசனம், இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி. அப்ப கேடு எதுலதான் ஆரம்பிக்கு? இச்சையில ஆரம்பிச்சு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி. அப்ப இந்த இச்சையிலிருந்து தப்பித்து திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு மேன்மையான வாக்குத்தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரை எப்படிதான் அறிய வேண்டியிருக்கு? எனக்காக அவர் மரித்தார், அவரோடு கூட என்னுடைய பாவமும் மரித்து விட்டது, என்னுடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட மரித்து விட்டார், இனி என்னுடைய மாம்சமும் இச்சையும் அது சிலுவைக்கு சென்று விட்டது என்பதை விசுவாசிக்கும் பொழுது இந்த திவ்ய சுபாவத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் ஆக முடியும். பிரியமானவர்களே, இது மேன்மையான வாக்குத்தத்தம் இல்லையா? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகிறது மேன்மையான வாக்குத்தத்தம் இல்லையா? அப்ப இதை விசுவாசிக்காதபடிக்கு அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்கு எனக்கு, பொல்லாத இருதயம் உங்களுக்கு எனக்கு வேண்டாம். நம்ம இச்சைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிருவோம், அழகா பிடிச்சிருவோம். நம்ம அழகா திரும்ப எங்கதான் திரும்ப போவோம் அப்படின்னா எகிப்துக்கு தான் போவோம். நம்ம விட்டு வந்த துண்டித்து வந்த எகிப்துக்கு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், திரும்ப போக வேண்டியது இருக்கும். பிரியமானவர்களே, அதனாலதான் சொல்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை விசுவாசிங்க. அதுல மரணம், இந்த அடக்கம் பண்ணப்படும் பொழுது என்னுடைய பழைய மனுஷன் அதில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அதுதான் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமா கொடுக்கப்படுது. ஞானஸ்நானம் மூழ்கி எழும் பொழுது பாருங்க, அந்த நம்ம வாசித்த வேத பகுதியின்படி நாகமான் மூழ்கி எழும் பொழுது அவனுடைய பழைய உணர்ச்சி சரீரம் போய் புதிய குழந்தை மாம்சம் உருவாயிட்டு. பேதுரு எழுதும்போது கூட சொல்றாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை பிள்ளைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்களா. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக முதல் வசனத்துல இருந்து பார்க்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிற அனுபவத்தை தான் காமித்து கொடுக்கிறார். அப்ப பிள்ளைகளா இருக்கும் பொழுது திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா, களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எதுலதான் வாஞ்சியா இருக்க சொல்றாரு? இந்த வரத்தை பற்றிக்கொள்ளுங்கள், வரங்களை கேளுங்க, அதுல இருங்க இல்ல, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், அதுதான் முக்கியம். களங்கம் இல்லாதது இது, இதுலதான் கலப்பு வந்துருது. இது மேல வாஞ்சியா இருக்கும் பொழுது உண்மையிலேயே திவ்ய சுபாவத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். காலையில தியானித்தபடி கூட நம்ம எல்லாருமே ஆசாரியர்களா இருக்கிறோம். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் பிரியமானவர்கள். இந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் தான் நமக்கு வேண்டாம் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பாய் கொடுத்திருக்கிறது. நான் தேவனுடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க வேண்டுமே, அது அங்க மட்டும் இல்லை, இங்கே அனுபவிக்க வேண்டுமே. அந்த இளைப்பாறுதல் நம்ம இங்கே அனுபவிக்கணும்ல, இங்கே அதான் நம்மளுக்கு தேவை. நம்ம அங்க ஒரு நாள் போவோம், அது வேண்டும், மேன்மைதான். அந்த வாழ்க்கையை இங்கே அனுபவிக்கணும், அதான மேன்மை. அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை இங்கே அனுபவிக்கணும். அதுக்கு தடையா இருக்கிறது இந்த உலகமும் மாம்சமும் அதனுடைய இச்சைகள். இது சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து இது மரித்து விட்டது என்கிறதை விசுவாசிக்கும் பொழுது உண்மையிலே என்னுடைய இளைப்பாறுதல் நம்ம பங்குள்ளவர்களா இருக்கிறோம். ஒரு விசை கண்களை மூடி, நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? பொருளாசையை காமிச்சு கொடுத்த, உதாரணமா காமிச்சு கொடுத்தேன். ஆனா அது எதுலதான் இருக்கு அப்படின்னா இச்சையில தான் ஆரம்பிக்குது. அதான் இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி. கேடு எங்கதான் ஆரம்பிக்கணும்? இச்சையில தான் ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, இது எங்க ஜெயிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சிலுவையில, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில. இது எல்லாமே அங்க தோற்கடிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல். அவர் மரணித்தார் அப்படின்னா உண்மையிலே அந்த இடத்துல அது வேற. அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் என்னுடைய வலதுபாசத்தில் வீச்சிருந்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை விட்டு விலகிற பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்கு வேண்டாம். அவங்களை கெஞ்சி கூட கேட்கிற இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க.
வேற எங்கேயும் திரும்பிட வேண்டாம். இந்த வார்த்தையை நம்புங்க. எவ்வளவு பெரிய மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா? நித்திய ஜீவன், பாவம் மேற்கொள்ளாதது, திவ்ய சுபாவத்தின் பங்கு, மேன்மையான வாக்குத்தத்தங்கள். இதை பார்க்க தான் இன்னைக்கு உலகத்துக்கு முடியல. அந்த ஆதாம் இடத்துல உண்டாக்கும் பொழுது இருந்த ஒரு சாயல், தேவனுடைய சாயல் ஆதாம் இடத்துல காணப்பட்டது. அந்த சாயலை அழிப்பதற்கு, அந்த சாயலை அனுபவிப்பதற்கு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நம்மை நெருக்கி ஏவுகிறது. அந்த அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல புது ஜீவன் நமக்கு உண்டாகிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்கிறது தேவ பக்தியாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உலக சிநேகமும் மாம்ச சிந்தையும் தேவனுக்கு விரோதமான பகை, அது நம்மளுக்கு வேண்டாம். அது சிலுவையில மரித்து விட்டது. மரித்ததை பிடித்து கொண்டிருக்க நம்ம விருப்பம் இல்லை. புதிய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கு. அதை பற்றி கொண்டவர்களை கேட்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, பாண்டியர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல விளையாட பட்ச சத்தியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் எங்களில் இராதபடிக்கு தேவனங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்னுடைய பாவமும் அந்த பாவத்திற்கு காரணமாய் இந்த பழைய மனுஷனும் சிலுவையில அறையப்பட்டு விட்டான். அவன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். நான் உயிரோடு இருக்கிறது, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனாலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்கிற அந்த திவ்ய மேன்மையான மகிமையை பற்றி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தையை விட்டு நாங்கள் விலகி விடாதபடிக்கு, என்னாலும் இந்த வார்த்தையை விட்டு, இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை விட்டு விலகி விடாதபடிக்கு, இந்த திருவசனத்தை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும் சுவாமி. ஈச்சை சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, எங்களுடைய உலகம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, எங்களுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. எல்லாத்துக்கும் காரணமான பழைய மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதமும் அவர்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த சத்தியத்திலே நிலை கொண்டு இருக்க, இந்த சிலுவையின் சத்தியத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு தேவ பலனோடு கூட நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்கிற இந்த சத்தியத்திலே நிற்க கர்த்தர் பலன் கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கிற சகோதரர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். வர நாட்களை நீங்க கூட்டி சேர்க்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கூட கடந்து செல்ல இருக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கு மகிமைக்கு ஏதுவாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்